ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்றைக்கி என்ன ஒரு மினி விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, ஆத்துப்பாலம் டு சுந்தராபுரம் அதான் ஒரு மினி விலாகாக போடலான்ட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் வெளியில் போயிருந்தோம். செம்ம மழை ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா அடமழை மாதிரி பெஞ்சிட்டு இருந்தது. அதுக்காக நாங்கள் வெளியில் போயிட்டு இருந்த இடத்துல நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டே இருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. மழையில் நனைஞ்சிட்டு ரொம்ப மழையில் நனைஞ்சு ஒரு இடத்துல நின்ட்டோம். இப்போ ரீச் ஆகிறது பார்த்திங்கன்னா குறிச்சியிலேருந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் ஸ்மார்ட் சிட்டி ஆயிடுச்சு. அதுக்காக நிறையா வேலைகள்லாம் செஞ்சுருப்பாங்க பாருங்கள். அதெல்லாம் ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அழகாக இருக்கும் பார்க்குறக்கே. டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஈவினிங் டைமில் எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். மார்னிங் டைமில் பார்த்திங்கன்னா வாக் பண்ணலாம். எல்லாமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வாங்க, இந்த சைடு கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா இந்த மாதிரி விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அப்படியே போயிட்டே இருக்கும். மழை எவ்வளோ மேகம் கருக்கிட்டு இருக்குது பாருங்கள். நல்லா மழை. 5 நிமிஷத்துக்கு ஒருக்க 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா செம மழை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மேகம் அவ்வளோ கருப்பாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் நின்று மழையில் நினச்சிட்டு வரக்கு சூப்பராக தான் இருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீவரும் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி மழையில் நினச்சிட்டே விலாகு போடுவீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எப்படி இருக்குது, எங்கள் ஊர் எப்படி இருக்குன்றத மாதிரி சொல்லுங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நல்லா இருக்குங்க ரெட் கலர் ஆர்ட் போடுங்க. நெக்ஸ்ட்டு நல்லா இல்லைன்னா இன்னும் சூப்பராக விலாக் பண்ணுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், போயிட்டே இருக்கோம். இது குறிச்சியிலேருந்து பார்த்திங்கன்னா சுந்தராபுரம் போயிட்டுருக்கோம். சுந்தராபுரம் ரீச் ஆகிறக்காக போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மலையில் பார்த்திங்கன்னா பாருங்கள், ஆல்ரெடி ஒரு விலாகில் போட்டிருந்துருப்பேன் நான். எங்கள் பொங்காளியம்மன் கோவில் குறிச்சிக்கிட்ட குரத்துக்கிட்ட இருக்கும். ரொம்ப பழமை வாய்ந்த கோவில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது நல்லா சக்தியான தெய்வம்னு சொல்லுவாங்க. உண்மையிலுமே அதுதான். அடுத்தது பாருங்கள், அப்படியே தாண்டி வந்தாச்சு. சுந்தராபுரம் மட்டன் ஸ்டால்லாம் இருக்கும் பாருங்கள். அவ்வளோதாங்க. ஆத்துப்பாலம் டு சுந்தராபுரம் வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம.